மாலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். சகோதரர் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேர்தல் கமிஷனானது தேர்தல் தேதி அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட நாளைக்கு 4 மணி நாள் தேர்தல் தேதி வந்துவிடும், தேர்தல் அட்டவணை வந்துவிடும். ஏப்ரல் மாதம் 15க்குள்ளே தேர்தல் நடந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் தேர்தல் ஆணையக்கூடிய எய்மு. அனைத்து கட்சிகளும் இப்போது தயார் நிலையில் உள்ளன. டிஎம்கே கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பங்கள் உள்ளன. ஏடிஎம்கே அலைன்ஸு, என்டிஏ அலைன்ஸு சிறப்பாக உள்ளது. விஜய் தனிமையோடு நிற்க போகிறார். அதேபோல் நான் தமிழர் கட்சியும் தனிமையாக நிற்க போகிறார். இவங்களாம் நின்னால் யாருக்கு பலம் என்றால் இந்தியா கூட்டணிக்கு பலம் கிடையாது, என்டிஏ கூட்டணி தான் பலம். திரு எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெறும். தனிப்பெருங்கட்சியாக வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் திரு எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். மாற்றத்தை விரும்பி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. திமுக சொன்னதை செய்யவில்லை, செய்வதுதான் சொல்வோம், சொல்வதுதான் செய்வோம் என்று அவருடைய வாசகெல்லாம் பொய்யாகிவிட்டது. திராவிடர் மாடல் என்ற பெயரில் தன் குடும்பத்திற்காகவே ஆட்சி நடத்தும் கருணாநிதி மகன் திரு மு.க. ஸ்டாலின் எப்படி மக்களை கவனிப்பார்? ஏனோ தேனோ 27 மாதம் கழித்து 1000 ரூபா கொடுத்துட்டேன், அது நம்பருக்கு லாஸ்ட்டு முடிவில் 3 மாதத்துக்கு 3000 ரூபா ப்ளஸ் கோடை காலம் இன்னும் 2000 ரூபா அப்படின்னு தம்டா அடிச்சுக்கிட்டு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தமிழ்நாடு பெண்கள் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டின் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இப்போது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராவது ஏமில்லை, உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக தான் மு.க. ஸ்டாலின் குறிக்கோளாக இருக்கும். பரம்பரையாக என்ன பண்ணுறாங்க, எம்பரர் மாதிரி மு.க. ஸ்டாலின் குடும்பம் கட்சி அனுபவிச்சிருக்கிறது. 1969 அண்ணா இறந்த பிறகு டிஎம்கே கைப்பற்றிய கருணாநிதி இன்று வரை அதே செயல்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருக்கு வரை அந்த கட்சி பணம், கட்சியில் உள்ள பணம் எல்லாமே சொகுசாக அனுபவிக்கின்றார்கள். அந்த கட்சியில் இருக்கிற வேறு யாராவது அனுபவிக்கின்றார் என்றால் கிடையாது. அதே போல் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், எத்தனை ஸ்டாலின் தெரியாது. ஏன்னா நிதின்னு வைக்கிறதுக்கு காரணமே அவங்க நிதிக்கு சம்மந்தமானவங்க. ஏன்னா கொள்ளையடித்தலே மிகப்பெரிய கூட்டமாக உள்ளவங்க திமுக கூட்டம். அதுதான் நிதி. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், முரசொலி மாறன், தரணி, இவங்கெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி. அதனால தான் அவங்க நிதின்னு வச்சுருக்கிறாங்க. பணத்தார் குடும்பத்தில் இருந்ததால் தான் இப்போ திரும்ப பணம் சம்பாதிச்சு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லாத ஓடி வந்தவர் கருணாநிதி. ஓகே, அடுத்த வீடியோ